வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஏரியாவில் நமக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து எஸ்பெஷலி குரோமட்டோகிராஃபி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ் இருக்கும் இல்லையா, பிரின்சிபல் அண்டு ஃபார்மகோபியல் அஸ்ஸே, அதில் வந்து பார்த்தோன்னா ப்ரொசீஜர் இன்க்ளூடிங் ப்ரொசீஜர் மட்டும் இல்லை, அப்ளிகேஷன்ஸு பிரின்சிபல்ஸ்லாம் சேர்த்து தான். நான் அக்வஸ் டைட்ரேஷன், டாக்ஸ் டைட்ரேஷன், டயசோடைசேஷன் டைட்ரேஷன், காம்ப்ளோசோமெட்ரிக் டைட்ரேஷன், எலக்ட்ரோமெட்ரிக் டைட்ரேஷன், கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் இதெல்லாம் படிக்கணும். குரோமட்டோகிராஃபின்னு பார்த்தோன்னா தின் லேயர் குரோமட்டோகிராஃபி, காலம் குரோமட்டோகிராஃபி, பேப்பர் குரோமட்டோகிராஃபி, கேஸ் குரோமட்டோகிராஃபி, அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமட்டோகிராஃபி, ஹெச்பிஎல்சி, ஹெச்பிடிஎல்சி, ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதோட நமக்கு வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து மெயினாக நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமெட்ரி, ஸ்பெக்ட்ரோஃப்ளோரிமெட்ரி, நெஃப்ரோடெர்பிமெட்ரி, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அது கூட சேர்த்து ரேடியோ இம்யூனோ அஸ்ஸே, பொட்டன்ஷியோமெட்ரி, ரிஃப்ராக்டோமெட்ரி, தெர்மல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ், தெர்மல் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலோரிமெட்ரி, அப்புறம் டிடிஏ, அடுத்து அட்டாமிக் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஐசிஹெச் கைட்லைன்ஸு, அப்புறம் அதில் வந்து கேலிப்ரேஷன் அண்ட் வேலிடேஷன், கேலிப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேலன்ஸ், யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஃப்ளோரிமெட்ரி, ஹெச்பிஎல்சி, ஜிசி, ஃப்ளேம் ஃபோட்டோமெட்ரி, இதை பற்றி படிக்கிறது தான் வந்து நம்மளுடைய ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ். அதாவது நம்ம யூஜி சிலபஸில் வந்து பழைய நான் செமஸ்டர் சிலபஸ் ரெகுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் இயரில் இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் சிலபஸும் ஃபைனல் இயரில் இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ் சிலபஸும் கம்பைண்டாக இருக்குது. இப்போ உள்ள சிலபஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு செம் அண்ட் செவன்த் செம்மில் இருக்கக்கூடிய சிலபஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்குது. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாக்டர் சட்வால் அந்த புக்கு நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். பேசிக்காக ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, குரோமட்டோகிராஃபிக் யூஸ் பண்ணக்கூடிய புக்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.